இந்த படம் படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணி ஒரு படம் ஷூட்டிங் போயிடலாம், அந்த படத்தை முடிச்சிடலாம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம், படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம். இது எல்லாம் கடைசி வரைக்கும் வந்துடும். ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மேடைக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம். அப்படி இருக்கிறப்ப ஒரு கதையின் நாயகனா எனக்கு நான் நினைச்ச 2 படமும் இந்த மேடைக்கு நான் வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் இதே இடத்துல பிரிவு ஷோ போட்ட அன்னைக்கு நான் என் ஆபீஸ்ல இருந்தேன். என் நண்பர்கள் சொன்னாங்க, போய் பாருங்க, அவங்க முடிச்சுட்டு வெளில வர்றப்ப முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க. எனக்கு தைரியம் இல்லை. அப்ப என் நண்பர் சொன்னாரு, இங்க பார், கவனமா இருந்துக்க, பத்திரிக்கை ஷோ போய்கிட்டு இருக்குது, வெளியில வர்றப்ப நின்னு வச்சுக்க. அதாவது எப்படி சம்பந்தப்பட்டவங்க ஆபரேஷன் எடுக்க அனுப்பிவிட்டு குடும்பமே வெயிட் பண்றாங்க இல்ல, அந்த நிலைதான். அந்த டோரை ஓபன் பண்ணி டாக்டர் வரப்ப என்ன நிலையில வருவாங்கன்னு தெரியாது. அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கப்போ இங்க இருக்க அத்தனை பேரும் டாக்டருங்க, சினிமா டாக்டருங்க. அதனால கவனமாக அப்படின்னு 2-3 பேர்லாம் சொன்னாங்க. அவர்லாம் இந்த பக்கம் வந்தாலும் நீ அந்த பக்கம் போயிடு, அவர் அந்த பக்கம் வந்தாப்புலன்னா இங்கிட்டு போயிடு அப்படின்னாங்க. அப்ப இந்த பக்கம் இல்லை, சரின்னு சொல்லி இங்க வந்துட்டேன். உனக்கு தாங்குற சக்தி இருக்காது அப்படின்னு பரவாயில்ல சொல்லி வந்தாச்சு. இங்க இண்டோர் பிளாக் முடிஞ்ச உடனே ஒரு போன் வந்துச்சு. வழக்கம்போது விடுதலை சொல்லுமா அந்த சாவித்திரி அக்கா போன் பண்ணிச்சு, நல்லா இருப்பாக்கா, போன வீடு அப்பப்போ புடிச்சு புடிச்சு விட்டு விட்டுற, தேங்க்யூ அக்கா. அதே மாதிரி சொன்னாங்க, தம்பி சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, புல்ல வச்சிருச்சு தம்பி. அந்த இடைவெளி வர்றப்ப அத்தனை பேருக்கு தம்பி அப்படின்னாரு. சொன்னீங்க, ரொம்ப நன்றி அக்கா. தம்பி காவேரி, நிறைய நண்பர்கள் அண்ணன் தம்பிக்கு நிறைய பேர் போன் பண்ணீங்க. பயங்கரமா தைரியம் வந்துச்சு. ரைட் டக்குன்னு சொல்லிட்டு டீசர்ட்டை காட்டி போட்டு சர்டிஃபிகேட்டுக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். சரி கிளம்பிடலாம் அப்படின்னு. திருப்பி அதே நண்பர் சொன்னாப்புல, முடிவு பண்ணிக்கு இந்த செகண்ட் ஹாப் இருக்கு அப்படின்னாப்புல. இல்ல வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டோர் பார்க்க நம்மளை காப்பாற்றுவங்க திட்ட மாட்டாங்க, வாங்க வந்துட்டு இங்க வந்து நின்னா அவர் உள்ள போயிட்டு அவர் இங்க உட்காந்துருக்காப்புல, இங்க வந்துருந்தாப்புல. அப்படி அவர் எங்க உட்காந்துருக்காரு, அங்கிட்டு போயிருந்தாங்க, இந்த ரவுண்ட் அடிக்க விட்டாங்க. விடுங்கடா, உள்ள கொஞ்சம் அமைதியா தான் இருக்காங்க. அப்ப படம் முடிச்சு போச்சு, ஒரு பேசாம இருங்க, துணிஞ்சு ஏதாவது ஒரு டோரை காட்டுங்க, நின்றுவோம்டா அப்படின்னு. இந்த டோருக்கு வந்து நின்றுங்கன்னாங்க. நின்று படம் முடிஞ்சு வெளில நின்று ஒரு பாட்டத்தோடய வந்து அப்படியே ஒரு பயில் வாங்க ரங்கராஜ் ஃபர்ஸ்டா வந்தாரு. கடவுளே, நெஞ்ச பிடிச்சிட்டேன். அங்க நம்மளை காத்திருக்காரு தெரியலையே, நல்லா இருக்குன்னு போயிட்டாரு ஒரே வார்த்தையில. சிறப்பு, அற்புதம் போயிட்டாரு. முடிஞ்சு வச்சுனா ரிசல்ட். இந்த மாதிரி ஒரு முக்கியமானவங்க எல்லாம் வந்தாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர்னாங்க. அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பா சொல்லல. எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. நீங்க சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையில, உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பதிச்சிருச்சு. ஒன்னோட குறையில. அதுக்கு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த மக்கள் அத்தனை பேர் கொண்டாடிட்டாங்க. முதல் நாள் இருந்தது ரிசர்வேஷனை விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்க எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இந்த ஓப்பனிங் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாச்சு, டிக்கெட் கூடிச்சு. அவ்வளவு சந்தோஷம். தேட்டர் அண்ணங்கள் எல்லாமே சொன்னாங்க, இல்ல இல்ல இந்த ரிசல்ட்க்கு அப்புறம் நாளைக்கு பாருங்க ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் எங்க பொறுப்பு, எங்க படமா நினைச்சு, எங்க கடமையா நினைச்சு அதை கொண்டு நாங்க சேர்த்துருவோம் அப்படின்னு நினைச்சு நீங்க செயல்பட்டீங்க. அது கடைசி வரைக்கும் நம்ம சேர்த்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. அப்ப இந்த படத்துல ஒர்க் பண்ண உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பக்குர்தங்க, விஜயண்ண, விஜயகுமார் சார், தம்பி முரளி, அஸ்தினட்டுங்க சார், பெருமாள், பாஸ்கர், எல்லாருமே, தம்பி அருண், எல்லாருமே இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்க. அவ்வளவு பேரும், சாரதி சார், எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குனர் மட்டும்தான் தெரியும். அந்த இயக்குனருக்கு பின்னாடி நீங்க அவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பங்குக்கு நான் நம்புறேன். உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரத்துல இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணவங்க தினேஷ் டிசைனர் தம்பி, முதல் நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த டிசைன், கடைசி வரைக்கும் சூப்பர் டிசைன். முதல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு ஆள் கூட கொண்டு அந்த டிசைன் சர்வீஸ் சொன்னதே இல்லை. தினேஷ் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். உதயகுமார் மிக்சிங் சூப்பர் பிரதர். ஒரு படம்